திமுக செயல் தலைவர் திரு ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்திக்கும் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். சிலையை அகற்ற முடியாத நிலைக்கு ஆளாக்கியிருக்க முடியும். ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு நடிகர் திலகம் சிவாஜி அவர்களுடைய புகழுக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அந்த சிலை அகற்றப்பட்டிருக்கிறது என்பதுதான் எங்களுடைய கருத்து. நிச்சயமாக சொல்லுங்கள். வருமான வரித்துறையின் அடிப்படை அறிக்கையின் அடிப்படையில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மீது குற்றச்சாட்டுங்க. அவர் என்ன இப்போ ஒரு அறிக்கை விட்டுருக்காருன்னா, என்னை எனக்கு நெருக்கடி கொடுத்து என்னை அரசியலிருந்து அழைத்து விடலாம் என்று நினைக்கிறார்கள், திமுக நினைக்கிறாங்க. ஒருபோது நடக்காதுன்னு ஒரு அறிக்கை அனுப்பியிருக்காங்க. நாங்கள் நெருக்கடி கொடுக்கறதுக்கு விரும்பலை, அதுக்கு நாங்கள் தயாராகவும் இல்லை. நியாயமாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் மீது பல்வேறு புகார்கள், ராதாகிருஷ்ண நகர் தொகுதியில் பணம் விளையாடியது பற்றி 89 கோடி ரூபாய்க்குரிய ஆவணம் வருமான வரித்துறையிடம் சிக்கியது. அதற்கு பிறகு குட்கா போதைப்பொருள், அதற்கு மாமூல் விஜயபாஸ்கருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, ஹெல்த் மினிஸ்டருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று அதுவும் சிபிஐ அதுவும் வருமான வரித்துறை மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டு அது வெளிவந்திருக்கிறது. இப்பொழுது அவருடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கிறது. அது பினாமிகள் பெயரில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் கூட முடக்கப்பட்டிருக்கிறது. செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த நிலையில் அவர் அப்பழுக்கற்றவராக இருக்கிறார் என்று உண்மை என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்த வழக்கை அவர் சந்திக்க வேண்டும். தான் குற்றமற்றவன் என்பதை நிரூபித்துவிட்டு மீண்டும் அந்த பொறுப்பில் வந்து உட்கார வேண்டும். அதுதான் அவருக்கு அழகு. அதைத்தான் நான் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறேன். அதிமுக ஒரே அணியில் இருந்த ஓ பன்னீர்செல்வம் இப்போ அவர் சொல்றாரு எடப்பாடி தலைமையில் அரசு ஊழல் அரசுங்கிறார். எல்லாம் ஒரே கட்சி தான். இப்போ 2 அணிகளாக பிரிந்தவுடன் தற்போது ஊழல் அரசுங்கிறார். இதை எப்படி பார்க்க அரசுக்கு எதிராக திரும்ப போராட்டமாக இருக்கு. அதுக்கு வந்து சட்டத்துறை அமைச்சர் சண்முகம் நல்ல தெளிவாக பதில் சொல்லியிருக்காரு. அவங்க ஊழல்னு சொல்லியிருக்காரு. மணல் மாஃபியா சேகர் ரெட்டியோட கூட்டு சேர்ந்து கொள்ளடிச்சோன்னு சொல்லியிருக்காரு. ஆக அப்பெல்லாம் ரெண்டும் ஒத்துமையாக இருந்தவங்க. ஆக ஒத்துமையாக இருந்தப்பவே அந்த ஆட்சி எவ்வளோ கொள்ளடிச்சிருக்கு, ஊழல் செஞ்சிருக்கிறது இதுலேருந்து தெரியுது. ஆக இப்போ கமல் சொன்னது 100க்கு 100 உண்மை என்ற செய்தி வெளிவந்து கொண்டிருக்கிறது. சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. பவளவிழாவை பொறுத்தவரை நிச்சயமாக தலைவர் கலைஞர் உடல்நிலையை பொறுத்தவரையில் மருத்துவருடைய ஆணைப்படி கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இல்லை. சார், இந்த மக்கள் விரோத அரசாக இந்த அரசு இருப்பதாக குற்றம் சாட்டியிருந்த இந்த அரசு அகற்றப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இருந்தீங்க. அதற்கான ஒரு மையமாக இந்த முரசொலி பவளவிழா இருக்குங்க. அதற்கு சம்பந்தம் இல்லை. அது 75 ஆண்டு கால வரலாற்றை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் அதற்காக நடத்தப்படக்கூடிய விழா. இந்த மக்கள் விரோத ஆட்சியை பொறுத்த வரைக்கும் நான் விரும்புவது மட்டுமல்ல, இன்றைக்கு மக்களே விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆட்சி அகற்ற வேண்டும் என்பதுதான்.